கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, சத்திய திருவசனத்தை நாம் அனுதினமும் ஆராய்ந்து அறிந்து தேவனோடு அனுதினமும் என்ன பண்ணுவோம்? இந்த சத்திய வார்த்தையோடு நாம் நடப்போம். நாம் நடக்கும்போது நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திலே கடந்து வருவோம். குறிப்பாய் அநேக ஆத்துமாக்களை நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நகராக வழி நடத்துகிற போதகர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன உன்னதமான வார்த்தை வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 நாம் வாசிப்போமானால் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார். பாருங்க, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போங்கள். அதனால தான் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 கடந்த நாட்களை நாம் தியானித்தோம். ஒருவரும் நீங்க வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. கள்ள போதகரும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவாங்க. இவங்க எழும்பி கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை வஞ்சிப்பாங்க. வஞ்சக உபதேசத்தை பண்ணுகிறவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதத்தை செய்வாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதிசயங்களை செய்வாங்க, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால சகல காரியங்களை என்ன பண்ணுவாங்க? செய்து முடிப்பாங்க. ஆனா பிதாவுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அவர்கள் செய்வார்களா என்று நாம் பார்ப்போமானால் நிச்சயமாக அவருடைய பிதாவுடைய சித்தத்தை செய்கிற ஊழியக்காரர்களா இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். மாமிசத்தில் வெளிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமியில வந்தார். அந்த பாவிகளை ரட்சிக்க முடியாய், அக்கிரம துன்மார்க்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை ரட்சிக்க முடியாய் அவர் செய்த அதே வேலையை தான் ஊழியக்காரர்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்து கடந்து போயிருக்கிறார். ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய சித்தத்தை எப்படி செய்து முடித்தாரோ அதே போல பிதாவுடைய சித்தத்தை செய்கிற ஊழியக்காரர்களா என்ன பண்ணணும்? நாம் காணப்படணும். நாம் அக்கிரம ஊழியக்காரனாக இருந்தால் நிச்சயமாகவே நாம் கை நழுவி விடப்படுவோம். நாம் நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு ஒருபோதும் பிரவேசிக்கவே முடியாது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அவர் நாமத்தில் அதிசயத்தை செஞ்சோம், அவர் நாமத்தில் நாங்கள் அற்புதங்களை செய்தோம், அவர் நாமத்தில் தான், இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் நாங்கள் ஞானஸ்நானத்தை கொடுத்தோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு நீ அகன்று போ. என்ன பண்ணப்படும்? நீ யார் என்றே நான் அறியேன். காரணம் வேதம் சொல்லுகிறது, இவனை அழுகையும் பற்கடிப்புள்ள அந்தகார இருள் என்ன பண்ணுங்க? போடுங்க. என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றாத ஊழியக்காரன், பொல்லாத ஊழியக்காரன், இவன் வஞ்சகமான ஊழியக்காரன், இவன் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன், இவனை அழுகையும் பற்கடிப்புள்ள அந்தகார இருள போடுங்க. இவனை ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? அவன் பிரவேசிக்கவே முடியாது. நாம் தேவ சமூகத்தில் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்கிற பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு, அந்த தேவனுடைய திருவசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நிச்சயமாகவே நம் தேவனாகிய கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். தேசத்துல உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள் எழும்பணும். சத்தியத்திற்கு சாட்சி உள்ள ஊழியக்காரர்கள் எழும்பணும். அப்படி எழும்பினால் மாத்திரம்தான் இந்த தேவனாகிய கர்த்தருடைய சத்தியம் உள்ள வார்த்தை, இந்த தேவ திருவசனம் உங்களை பரிசுத்தமாக்கும், நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போகும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சொத்திரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த உன்னதமான வார்த்தை நாங்கள் கர்த்தாவே தியானித்து இந்த சத்திய வார்த்தையிலே நடக்க
ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும், நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை தலைகளை தாழ்த்தி கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்களாய் நீர் கரம் பிடித்து வழி நடத்தும் அப்பா. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.